இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்ல இருக்கிற சைலோஸ்கோப் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா மக்களே, நாம இன்னைக்கு ஜெயிலோட கம்பி வளைச்சு கம்பி நீட்ட போறோம். வீடியோக்கு நீ யாராவது லைக் போட பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஆமா மக்களே, இங்க நம்ம கலக்கொடி கூட வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பாத்தீங்கன்னா வந்துல மைல்டு ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே பயமா இருக்கும் அப்படி ஒரு ஹாரர் சொல்றாங்க. ஸோ பார்த்துதான் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகணும். ஏய், என்னடா ஜெயில் இது? பார்க்கவே படு மோசமா பயங்கரமா இவனுக்கு இதே தெரியல மக்கள், அதாவது இது ஹாரர் பிரச்சனை. ஸோ அப்படிதான் இருக்கும். இது பயமா இருக்குமா? ஆஹா, அதுக்கு தான் பேய் போட்டு ஒட்டி வச்சிருக்கானுங்களோ. ஐயோ, ஆமா மக்கள், இதுல பேய் தான் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தாண்டி வந்தாச்சுங்க பாருங்க. என்ன புகை புகையா வருது? ஒருவேளை பேய் தான் பை பொடிய பேயெல்லாம் பைப்பில வராது. எங்க பாருங்க மக்களே, ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்தாச்சு. ஆனா அவரு அதை தாண்டி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குனாரு, எனக்கு ஒண்ணு தெரியல. சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷிகல்ஸ் இருக்கு, இதுல பட்டாலே இதாயிடும். இப்ப பாத்தீங்கன்னா தாண்டி தரலாம், படி சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் குதிக்கிறேன். இப்படியே நம்ம குச்சி அப்படின்னா சீக்கிரமா வெளியே போயிடலாம். பாருங்களேன், அதாவது பெரும் கடல் நம்ம கோசுகள் வந்துட்டு போச்சு. உள்ளுக்கா இருக்கே, இதை பார்க்க என்னமோ இல்லை செண்டினாவோட தங்கச்சி மாதிரியே இருந்தது. பாத்தீங்கன்னா போலாம். ஆஹா, பயப்பட ஆரம்பிக்கிறாங்களே. போக போக வெயிட்டா இருக்குமோ? இங்க பாருங்க, புடிச்சது கேக்குது. இவன் தான் வரேன். ஊரு இன்னும் அப்படி வெளியில இருக்கு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, வந்து அவுட் ஆயிட்டோம். சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரை இருக்கு. ஸோ அதில் நம்ம பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா மேலே ஏறிடுவோம். ஓகே, இதை பாத்தீங்கன்னா கீழே வரலாம். ஓகே உங்க பாருங்க லேடர் இருக்கு, இதுலதான் ஏறினா நம்ம முதல்ல பார்க்காம போயிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் முன்னாடி வரானா? வரா. ஐயோ, இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்கா. பிடிப்பானா? ஸோ தாச்சுதான் இருப்பானா? ஐயோ, என்ன மக்கள் இது? சரி, இந்த வாட்டியாவது நம்ம அவுட் ஆகாம நம்ம பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிடுவோம். என்னடா, சரி ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போயிடலாம். இதுமாதிரி வந்துட்டான். இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பினாதான் அவுட் ஆகும். ஸோ பின்னாடி கூட திரும்ப வேணாம். இல்ல மக்கள், நம்ம எப்படி போனாலும் முடிச்சதுதான் இல்லை, நம்ம எப்படிதான் போடுறது? சரி ஓகே, இந்த வாட்டியாவது நம்ம பார்த்தாச்சும் போகுதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவுட் ஆகுறேன். சரி ஓகே, இந்த வாட்டி கான்ஃபிடென்டாகவே ப்ளே பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டாக ப்ளே பண்ணுவோம். ஓகே, எப்படி சொல்லி முடிச்சு இவங்கிட்ட எப்படி மக்கள் தப்பிக்கிறது? அதாவது அந்த சீரை கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆகுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது தாண்டி போயிடுவோம். அப்படி ரொம்ப நேரம் தாண்டி போகுது. நான் நிறைய கேப் வச்சுருக்காங்க. அப்படி தாண்டி வந்தாச்சு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இதில் அது ரீஸ்பான் எழுதிருக்கு. ஒருவேளை ரீஸ்பான் எழுதிருக்கானுங்க. ஒருவேளை நம்மள அவுட் ஆக சொல்றானுங்களோ? அதெல்லாம் இருக்கிற மக்கள் புல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புல் பண்ணியும் அப்போ அப்படியே தான் இருக்கு. சரி ஓகே, என்ன எதுவுமே தெரியல. ஐயோ, அதாவது புல் பண்ணி ஏதோ அவ்வளோ சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். சரி ஓகே, அது இந்த வாட்டி நம்ம கான்ஃபிடென்ட்டாக ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுவோம். அப்படி நல்ல வேலை பக்கம் வந்துட்டோம். அதாவது இதில் யாருமே இல்லை, அது இதை புல் பண்ணலை. அதனால் அதில் நம்ம வந்தவங்க எல்லாமே நல்லவங்க இருக்காங்க. ஓகே ஓகே, இது மாதிரி ஏறிடுவோம். ஐயோ, இங்கே பாருங்க. ஏன்டா டேய், நாங்களே ஏற்கனவே ஷாக்ல இருக்கோம். இவனுக்கு மேல ஷாக் கொடுக்குறான். அதான் ஒரு அது ஷாக்குக்கு மேலே ஷாக்குன்ட்டு ஒரு ஒரிஜினல் ஷாக்கே வச்சுட்டானுங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாட்டி கேர்ஃபுல்லாக போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நின்று போவோம். படி போயிட்டா போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் மக்கள் நடுவே பார்க்க பயமா இருக்கு. சரி ஓகே, நம்ம போயிட்டு அவனை வேற வழி இல்லை. அது டோன்ட் கெட் டூ க்ளோஸா? ஏன் கிட்ட போனா என்ன ஆகும்? டேய், யாரா நீங்கலாம் ஒரு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அவங்க டோன்ட் கெட் டூ க்ளோஸ் அப்ப சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு கிட்ட போய் பார்த்துட்டு நல்லா ஜம்ப் பண்ணிவிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவனை இடிக்காம போவோம். பட் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே மினுக்கு இருட்டா இருக்கு, கண்டு வரை தெரிய மாட்டேது. வர ஒரு இங்கே ஒருத்தர் நிற்கிறான் இல்லையா? வர ஒப்பாடி இங்கே வந்துச்சு. ஓகே, இது ஐயோ இங்கே பாருங்களேன், ஊசியா இருக்கு. இது மட்டும் நம்ம மேலே இறங்கிச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிளைம் ஜோ பண்ணது ரோப்பா. இந்த ரோப் மேலே கிளைம் பண்ண எங்கடா இருக்கு ரோப்பு வர?
ஐயோ எங்க இருக்குன்னே தெரியலையே. ஐயோ பாருங்க டைல்ஸ்கோப் இங்க தான் இருக்கு. ஐயோ ஓடு ஓடு. நீ சோப்பு வேற எங்க இருக்குன்னே தெரியல. ஓடு ஓடு ஓடு. எங்க அப்பாடி ஜஸ்ட்ல கண்டுபிடிச்சு ஓடு. அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ல பாத்தியா கண்டுபிடிச்சு. என்ன இது வலி கை ஓடி முடிஞ்சு. திருப்பி ஏறி வந்து போறான். இதுதான் மக்கள் மேல பாக்க நினைச்ச கீழே ஊற வச்சாங்க. அதாவது மேல எல்லாம் போல இருக்கு. இதுதான் இங்கே. ஓகே இது இங்க பாருங்க டேஞ்சர் சிம்பிளா போட்டிருக்காங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா பார்த்து போவோம். பாருங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே இப்ப ஏறி போவோம். பாருங்க இதுல ஒரு காத்து வேற தள்ளுது. இவங்க வேற நடுவுல ஆடிட்டு இருக்காங்க. பார்த்து அதாவது என்ன சொல்றதுக்கு இவங்க பார்த்து கிராஸ் பண்ணுவோம். வழியே சொல்லிடுச்சு. அதாவது இவன் சொல்லிக்கிட்டு கடைசி கீழேயே உண்டே போயிட்டோம். சரி ஓகே பாத்தீங்கன்னா இப்போ உடனே தள்ளி விடுறீங்க பாருங்க. ஒரு கீழே வர காத்து வரையும். அதாவது ஒன்னும் சொல்றதுக்கோ இல்ல. நீ போகலாம் விடுங்கடா. அது ரெண்டு போயிருக்கோம். ஏன்டா இப்படி கொதுமை படுத்துறீங்க பாருங்களேன். அதாவது நம்மள போகவே கூடாதுன்னு அந்த ஆப்ஷிகல்ஸ் வச்சிருக்கானுங்க போல இருக்கு. பாருங்க போக முடியல. போயாச்சு. அப்பாடி சக்சஸ்ஃபுல்லா பத்தி வந்தாச்சு. போயிடுவோம். அதாவது வரைக்கும் வந்துட்டு அவுட் ஆயிட்டோம் மக்களே. ஒன்னும் சொல்றதுக்கு. சரி ஓகே இந்த வாட்டியாச்சும் நம்ம வேலை தச்சுக்கிட்டு போவோம் நினைக்கிறேன். ஒரு வாட்டி எப்படிதான் சொல்லல. ஆனா போகவே முடியலையே. சரி ஓகே இல்லாட்டி போயிடலாம். அதாவது இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இல்லை. ஒன்னும் சொல்றதுக்கு இவங்க போக விட மாட்டாங்க. இதுல என்ன டிஃபிகல்ட்னா இங்க பாருங்களேன். இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அவங்க போக விட மாட்டானுங்க. ஆடிட்டு இருக்கானுங்க. நம்மளோட ஃபேன் வேற தள்ளுது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளமே. இது எல்லாம் மக்கள் இது சரிப்பட்டு வராது. நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டு அங்கிட்டே வந்தாச்சு. ஏன்னா விட்டு இருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஓடியே போயிருப்பீங்க. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது மேல ஏறிடுவோம். அதாவது அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். ஓகே இந்த டோர் வேற இப்ப ரொம்ப துரு பிடிச்சு கிடக்குது. இது வேற உங்க தள்ள முடியல. ரொம்ப ரஸ்டியா இருக்கு. தள்ளி போ பாடி போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அடுத்த லெவல் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அது என்னடா இது வேறையா பாடி. அது சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஃபைன் பிக்காக்ஸா. இது பிக்கப்ஸ் எங்க இருக்கும்? நாம அந்த ஆட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஆமா மக்களே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இதுல கொஞ்சம் போடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா அது பிக்கப்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே இதை தோண்டுவோம். அது மட்டும் இங்க கொஞ்சம் எக்ஸ் இருக்கு. ஓகே எனக்கு தெரிஞ்ச அப்பனா எக்ஸும் தோண்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். சரி ஓகே பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ இதை இப்போ ஜஸ்ட் மிஸ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தோண்டுவோம். நமக்கு ரொம்ப எக்ஸாம் இருக்கு. ஆனால் எக்ஸாம் தோண்டுனா என்ன அவங்களோட தொடர்ந்து பார்ப்போமா? வேணாம் மக்களே தொடர்ந்து விட்டு ஏதாவது பூதை தொடர்ந்து விட்டுற போகிறோம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தொடப்போம். இல்லை மக்களே எதுவுமே அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை மாற்றிடுமா? அப்பாடி ஒருவேளை கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துலேருந்து. ஓகே இது நல்லா கஃபட்டேரியா மாதிரி இருக்கு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? போல இருக்கு. படிக்க ஒரு லேடு கப்பல் போவோம். பிடிச்சா ஓகே அவங்கிட்ட மாட்டினாதான் இந்த லெவலுக்கு வர முடியும் போல இருக்கு. பாருங்க லெவல் எப்படி வச்சிருக்காங்க. ஓகே பாத்தீங்கன்னா என்னடா அது தூசு வச்சு தட்டினா அதுவும் கீழே விழுந்தது. என்ன பண்ணோம்? ஓகே இது பாத்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான இதை கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா தட்டலாம் இதா இருக்குமா? போடுங்க ஒரு இது தட்டுனா பட் இது வந்துருச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓடலாம். அதாவது ஓடலாம் முடியாது. இப்போ பாருங்க ஸ்டார்டிங்ல வந்து மதர் தான். ஓகே கீபேட் இருக்கு. இன்னும் நமக்கு இன்னும் அந்த புதுசு செஞ்சு கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ இந்த சைடுல ஓடு கிடைச்சு அப்படி ப்ராப்ளம் பண்ணோம். சர்ச்சிக்கிட்டு நேரம் சேர்த்துலே விட்டாங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் தாண்டி போன போல இருக்கு.
இதுதான் லேசர் இது மேல காலை வச்சாலே பொசிங்கிடுவோம். படி இதை நம்ம தாண்டி வச்சுன்னா ஒண்ணு சொல்றது கீழே ஏறி மேல வந்துருச்சு. சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே அப்படி இருங்க, நான் இதெல்லாம் டைமிங் பார்த்துதான் ஜம்ப் பண்ண நினைக்கிறேன். ஓகே இதை பார்த்தீங்கன்னா படி அது ஃபுல்லாக ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் சவுண்டெலாம் கொடுக்குது. இது என்ன சவுண்டு? இது இன்னும் பார்த்தமா இருக்க இது பேடி வந்துச்சு. சோழி முடிஞ்சு பாட்டு கிட்ட வந்துச்சு. சோழி முடிஞ்சு பாட்டோம். சோழி முடிஞ்சு. சரி ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ட்ரைல பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு பாடலாம். ஓகே தெரிஞ்சு இந்த டேபிள் மேலெல்லாம் ஏறி போன போல இருக்கு. அப்போ தான் நான் பெஸ்ட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏறி போயிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். அதான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கிட்ட வந்து போ வந்துச்சு. சோழி முடிஞ்சு என்ன சத்தம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் த ட்ராப்னு போட்டுருக்கு. இது சொன்னோம் தட்டி பார்ப்போம். ஷாக்கு வருது முத மாதிரியே. அதாவது ஒட்டிங்கி போயிட்டோம். இது என்ன பண்ணணும் தெரியலையே. இது நம்ம இது தட்டினோம், ஆனால் வந்து அவுட் ஆகுது. இது என்ன பண்ணணும் இதுவே சுத்தமாக ஐடியாவே இல்லை. இருங்க இன்னொரு வாட்டி தட்ட வேணாம். அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இதே இந்த சைனிதா இவ்வளோ மக்கள் வந்திருக்கா இந்த சைனஸ்கோப்பு. ஓகே இப்போ தட்டி ஐயோ டைம் முடிஞ்ச ஓடு ஐயோ முடிஞ்சு போட்டு மாட்டு அவ்வளோதான். சோழி முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஐடியா அவனை கூட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து தட்டிங்க போல இருக்கு. ஓகே ஆனால் அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஐயோ இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு இருக்கான், அதை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு கிட்ட அவன் தப்பாடி தட்டி எப்படி உள்ளுக்கு போயிட்டு வந்தேன். ஓகே அவன் வந்து தட்டி விட்டான் போல இருக்கு. சரி இன்னொரு வாட்டி அவனை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மிஸ் பண்ண வேணாம். இப்படி கூப்பிட்டுட்டு அவன் வேலையே தட்டி விட்டுருவோம். அவரை ஈஸியாக இருக்கும் போது வந்தாச்சு. அப்பா பாருங்க சுக்குராரம் உடஞ்சி போயிட்டான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே போகலாம். லேட்டாக எக்ஸ்கேப்பா இது நம்ம பேருமோ ட்ரெயின் மாதிரி இருக்கானா ட்ரெயின் தான் காணும். ஒரு இது மேலே இறங்கி நடந்து போகணுமா? அதாவது நடந்து போனாலும் விட மாட்டாங்க. என்னடா பண்ணணும்? இது இங்கதான் இருக்கு. என்னது ரீஸ்பான், அதாவது திருப்பி இதை புல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ இப்பதான் ட்ரெயினே ரீஸ்பான் ஆகுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது உள்ளுக்கு போய் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போல இருக்கு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஐயோ ட்ரெயின் போகுது ஓட்டு. அதாவது ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். அப்படியே ஒரு டைமும் அவுட் ஆகிட்டு இருக்கனே. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த கேமு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை ஃபுல் பண்ணி போயிடுவோம். அப்படி உள்ளே இருக்கும். அப்பாடி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் எவ்வளோ கஷ்டம் நீங்கள் பார்த்தீங்களா? படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோசமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்டவாளம் வீட்டுக்கு அழைக்கலாம். அப்படி ஸ்கூல்ல எஸ்கேப் ஆயாச்சு. பாருங்க அதாவது ட்ரெயின் சுக்குநூறா உடஞ்சி போயிடுச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் லைனு. அதாவது என்னன்னா நம்ம புத்துக்குன்னு கீழே விழுந்தாலும் கூட நம்ம ஃபினிஷ் லைன் கிட்ட வந்தாச்சு போல இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடியுது. இதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப்பாக பார்த்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டான பகலாக தான் இருந்தது. அதில் மெயினாக அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனெல்லாம் சுற்றி கீழே ஃபேன் வந்துச்சு. அப்புறம் கெமிக்கல் சுற்றிட்டுருமா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேயும்னா அதுக்குலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இதில் போய் அதை கொண்டு வந்து ஹார்டாக கொண்டு வந்தாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எவ்வளோ இந்த வீடியோ ஸ்கிப்பாக பார்த்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.